பாருங்க, பெண்களுக்கு பொதுவா 2 அப்பாக்குறாங்க. ஒண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா இருக்கிறார் பாத்தீங்க, அவர் பெற்றவர் தான் அவர் அப்பா. 2வது கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் கைப்பிடிச்சா பாத்தியா, அவள் தான் அப்பா. நான் சொல்றேன் பாருங்க, எந்தெந்த திருமணம் கல்யாணம் ஆயிட்டு பிறகு கூட என் புருஷனுடைய எங்க அப்பா தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க என்றால், நான் சொல்றேன் அந்த திருமண வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை இருக்கவே முடியாது. எப்போ கல்யாணம் ஆன ஒரு பெண்ணு எங்க அப்பா வீடு தான், எங்க அப்பா தான், எங்க அப்பா இருக்கிறாரு, எங்க அப்பா அப்படின்னு யாருன்னா பேசுனாங்க என்றால் அவங்க திருமண வாழ்க்கையில கசப்பு இருக்குது. ஆனா கல்யாணம் ஆயிட்டு பிறகு அந்த அப்பாவை எடுத்த ஒரு கணவன் நிச்சயமா நிரப்புவார் என்றால், எங்க அப்பா இல்லாத குறை என் வீட்டுக்காரர் இருக்கிறாரு, எனக்கு ஒரு குறை இல்லாம பார்த்து எங்க அப்பா எடுத்து அவர் இருக்கிறாருன்னா அந்த குடும்ப வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை. நான் அடிச்சு சொல்றேங்க, அடிச்சு சொல்றேன். நீங்க போய் நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க. நான் இதை பல மாதங்களாய் பல வருடங்களா ரிசர்ச் பண்ணி தான் நான் சொல்றேன். நீங்க பாருங்க, ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை வரும்போது அப்பாவுக்கு கால் பண்றேன் அப்படின்னு கை போதுனா அது நல்ல குடும்பம் இல்ல. இது எங்க அப்பாவுக்கு சொல்றேன், நல்ல குடும்பம் இல்ல. ஆமா நான் சொல்றேன், அது புரிஞ்சுக்கோங்க, தயவு செய்து புரிந்துக்கொள்ளுங்க. ஒரு கணவனுக்கு ஒரு மனைவிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அவளுடைய அப்பா யார், அதனால தான் நீங்க நல்லா கவனிங்க. கிறிஸ்தவ திருமணத்துல நீங்க அந்த ஃபார்மேட் புரிஞ்சுங்களா? கல்யாணம் ஆக போற ஆண் காத்து கொண்டிருப்பாரு, இங்க பாத்துருக்கீங்களா, காத்து கொண்டிருப்பாரு. ஆனா அந்த பெண்ணு எப்படி வரும்னா அப்பாவோடு கூட வரும். பாத்தீங்களா? கணவன் வந்து பொண்ணை வந்து அப்பா கை பிடிச்சிட்டு வருவார். அப்படியே ஒரு மார்ச் வருவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க அது பாக்குறதுக்கு. புருஷன் வந்து இங்க நின்று இருப்பாரு, அப்படியே எட்டி பார்த்தா அவங்க அப்பாவோடு அந்த பொண்ணு என்ன பண்ணோம், வந்துன்னு இருக்கும், நல்லா வந்துன்னு இருக்கும். வந்துட்டு கல்யாணம் ஆனவொடனே அப்பா அந்த பொண்ணு கையெடுத்து யார்கிட்ட கொடுத்துருவாரு, மகக்கிட்ட கொடுத்த உடனே கல்யாணம் முடிஞ்ச உடனே மறுபடியும் நந்து போவாங்க. இப்போ அப்பாவே இருக்க மாட்டார், அப்பா ஓரத்தில் நின்று பார்த்துன்னு இருப்பார். ஆனா நந்து போயின்னு இருக்க யார் கூட போயினுக்குன்னா இன்னொரு அப்பா கூட, 2வது அப்பா கூட, கணவன் கூட என்ன பண்ணுவாங்க, நடந்து போவாங்க. ஆனா இதுதான் உண்மையான திருமண வாழ்க்கை இல்லைங்க. இப்போ வரைக்கும் எங்க அப்பா கைப்பிடிச்சு தான் நடப்பேனா, தப்பு. அது சரியான கல்யாண குடும்ப வாழ்க்கை இல்லவே இல்லை. அதனால தான் ஒரு பெண்ணுக்கு 2வதான அப்பா யாருன்னா புருஷன் தான் ஒரு அப்பா. அதனால புருஷனை டேடின்னு கூப்பிடுறது தப்பே இல்லை. புரியுதுங்களாங்க? புருஷன் என்னது டேடின்னு கூப்பிடுறது தப்பே இல்லை, மனைவியை பேபின்னு கூப்பிடுறதும் தப்பே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆப்வியஸா மனைவி நமக்கு பேபி ஆயிடுறாங்க. கணவனுக்கு மனைவி என்னவாயுது, முதல் பெண்ணா, முதல் குழந்தையா, முதல் மகளா ஆயிடுறா. புருஷனுக்கு வந்து கணவன் வந்து என்னவாயிறாங்க, இது ரொம்ப சந்தோஷமான இருக்கும். அவன் பேய், அது பிசாசி, அவன் மிருகம். இதுனா குடும்ப வாழ்க்கை எனக்கு புரியல பாருங்க. கணவன் டேடியாகவும் மனைவி பேபியாகவும் இருப்பது தான் ஒரு அழகான குடும்பம்.